அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அந்த செய்தியை கேட்டு அதற்கு பின்னதாக மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி அவர்களும் கேட்கும்படி உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பட்டாம்பூச்சி பேசுகிறது, பட்டர்ஃப்ளை ஸ்பீக்ஸ். இதை பற்றிய ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை 3 சிறு தலைப்புகளிலே பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு மறுரூபமாகும் பட்டாம்பூச்சி. 2வது தலைப்பு மலர்களை நம்பி வாழும் பட்டாம்பூச்சி. 3வது தலைப்பு மனங்களை தொடும் பட்டாம்பூச்சி. முதல் தலைப்பாக நான் சொன்னேன் மறுரூபமாகும் பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சிகள் தங்களுடைய இனத்தை பெருக்குவதற்காக முட்டையிடுகின்றன. அந்த முட்டைகளை இலைகளின் அடியிலே பொதுவாக இடும். ஒருவேளை பாதுகாப்பிற்காக அப்படி செய்கிறது என்று கூட நாம் யோசிக்கலாம். அப்படி முட்டையாக இருக்கின்ற அந்த நிலை கொஞ்ச நாள் பொறுத்து அந்த முட்டைக்குள்ளிருந்து ஒரு புழு உருவாகிறது. அந்த புழுவை கம்பளி பூச்சி என்று சொல்லி அழைக்கிறோம். அந்த புழு கொஞ்ச நாள் வாழ்ந்து பிறகு அதுவே ஒரு கூட்டை உருவாக்கி அந்த கூட்டுக்குள்ளாக போய் வாழ ஆரம்பிக்கிறது. அது 3வது நிலை. முதல் நிலை முட்டை, 2வது நிலை புழு, 3வது நிலை கூட்டுப்புழு. இந்த கூட்டுப்புழுவாக இருக்கும்போது கம்பளி பூச்சி அல்லது அந்த புழு பலவிதமான வேதனைகள், இன்னல்கள், வலிகளை அது தாங்கிக் கொள்கிறது. காரணம், அந்த இன்னல்களும் வலிகளும் தான் பட்டாம்பூச்சிக்கு பலவிதமான வண்ணங்களை கொடுக்கின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த 3வது நிலையிலே கூட்டுப்புழுவாக அந்த புழு வேதனையை அடைந்து அதற்கு பின்னதாக அது பட்டாம்பூச்சியாக வெளியே வரும்போது மனித கண்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பல வண்ணங்களிலே இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள். எனவே பட்டாம்பூச்சியினுடைய வளர்ச்சியை நாம் சொல்ல வேண்டும் என்றால் 4 நிலைகளை அது அடைகிறது. முட்டையாக, புழுவாக, கூட்டுப்புழுவாக, அதற்கு பின்னதாக பட்டாம்பூச்சியாக அது உருவெடுக்கிறது. 2வது தலைப்பாக நான் சொன்னேன் மலர்களை நம்பி வாழ்கின்ற பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகளுக்கு முக்கியமான உணவு தேன். எனவே அதிகாலையிலே நீங்கள் மலர்கள் பூத்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் போனால் அங்கே உறுதியாக பட்டாம்பூச்சியை பார்க்க முடியும். ஏனென்றால் பூத்த மலர்களுக்கு உள்ளே தேன் இருக்கிறது. அந்த தேனை தன்னுடைய உணவாக எடுத்துக்கொள்வதற்காக பட்டாம்பூச்சிகள் அந்த தேனை எடுப்பதற்காக மலரை நோக்கி வரும். இது ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நடைபெறுகிறது. சில நேரங்களிலே தேன் இல்லாமல் இருக்கும். சரியான மலர்கள் பூக்க முடியாத காலங்களிலே இந்த பட்டாம்பூச்சிகள் என்ன செய்கிறது, அழுகி போன
பழங்களில் இருக்கக்கூடிய சாறுகளை அவைகள் உணவாக எடுத்துக்கொள்கின்றன. இன்னும் சில நேரங்களிலே அந்த அழுகிப்போன சாறும் இல்லாத நேரங்களிலே ஒரு சில இலைகளை தன்னுடைய உணவாக அது உட்கொண்டு வாழ்கின்றன. எனவே பட்டாம்பூச்சிக்கு முக்கிய உணவு மலர்களிலே கிடைக்கும் தேன். அதை விடுத்தால் அழுகிப்போன பழங்களிலே கிடைக்கும் சாறு. அதுவும் இல்லாத போது சில இலைகள் பட்டாம்பூச்சிகளுக்கு உணவாக இருக்கின்றன. ஆனால் பொதுவாக மலர்களை நம்பியே பட்டாம்பூச்சிகள் வாழ்கின்றன. நீங்கள் அதிகாலையில் பூக்கள் உள்ள தோட்டங்களுக்கு சென்று பாருங்கள், ஏராளமான பட்டாம்பூச்சிகளை அங்கே பார்க்கலாம். மலர்களிலே உட்கார்ந்து தேனை சாப்பிடுகிற அந்த காட்சியை கூட நாம் பார்க்கலாம். பட்டாம்பூச்சியை நாம் நம்முடைய வீட்டிற்கே வர சொல்ல விரும்பினால், நல்ல தேன் கொடுக்கக்கூடிய மலர்களில் உண்டாகக்கூடிய செடிகளை நாம் வளர்த்தோம் என்றால், உறுதியாக ஒவ்வொரு நாளும் அந்த செடிகளிலே பூக்கின்ற அந்த மலர்கள், அதற்குள்ளாக இருக்கின்ற தேன், அதை சாப்பிடுவதற்காக பட்டாம்பூச்சிகள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை நோக்கி, பூக்களை நோக்கி அது வரும். மூன்றாவதாக நான் சொன்னேன், மனங்களை தொடும் பட்டாம்பூச்சி. உண்மையாகவே பட்டாம்பூச்சி நம்மை போல பேசாது. அது ஒரு சிறிய பூச்சி, பறக்கின்றதே தவிர அது பூச்சி இனத்தை சார்ந்தது. அப்படிப்பட்ட நிலையில் சின்ன உருவமாக இருக்கின்ற அந்த பூச்சி, பட்டாம்பூச்சி, மனித உருவம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. பெரிய உருவமாக இருக்கின்ற மனிதர்களுக்கு பல வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றன. பட்டாம்பூச்சி அதனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அதனுடைய ஆரம்பம் மிக எளிமை. ஒரு முட்டை, சின்ன முட்டை. யோசித்து பார்ப்போம், பலமான காற்று அடித்தால் கூட அந்த முட்டை அந்த இலையிலிருந்து விழுந்துவிடும். அல்லது பலமான காற்றினாலே அந்த இலையே கீழே விழுந்தாலும் கூட அந்த முட்டைக்கு வாய்வு கிடையாது. அந்த முட்டை பூச்சியாக, பட்டாம்பூச்சியாக உருவெடுப்பதற்கு வழியே இல்லை. எளிய ஆரம்பம். அந்த எளிய ஆரம்பத்தை அது ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நிலையையும் அது ஏற்றுக்கொண்டு 4வது நிலையாகிய பட்டாம்பூச்சியாக அது உருவெடுக்கிறது. யோபுவினுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். உண்மையாகவே பட்டாம்பூச்சிகளுடைய ஆரம்பம், அதனுடைய வளர்ச்சியினுடைய துவக்கம் மிக மிக எளிமையான ஒன்று. ஆனால் அதனுடைய முடிவு நிலை, அதாவது பட்டாம்பூச்சியாக அது வருகின்ற அந்த நிலையில் பலவிதமான வண்ணங்கள் கொண்ட கண்ணை கவரும் பட்டாம்பூச்சிகள். அதுபோல பட்டாம்பூச்சிகள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்கின்றன. முட்டையாகவே இருக்கவில்லை. முட்டையாகவே இருந்தால் பட்டாம்பூச்சியும் இல்லை. எனவே பட்டாம்பூச்சி வேண்டுமென்றால் முட்டை புழுவாக வேண்டும், அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். புழு கூட்டுப்புழுவாக வேண்டும், அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும்.
கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக வேண்டாம். எனவே மாற்றங்கள் இதுவும் கூட பட்டாம்பூச்சிகள் நமக்கு சொல்லித் தருகின்ற வாழ்க்கை பாடங்கள். நீங்களும் நானும் அதே நிலையிலே இருந்தால், எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஒரு நிலையிலே இருந்தால், வளர்ச்சி என்பது இருக்கவே இருக்காது. எனவே மனித வாழ்வுக்கு மாற்றங்கள் மறுரூபமாக ஆக்கப்படுகின்ற நிலைகள் மிக மிக அவசியம். வளர்ச்சி அப்போதுதான் இருக்கும். அதைத்தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நம்முடைய மனம் மறுரூபமாகப்பட வேண்டும். அப்படி மறுரூபமாகும் போதுதான் நமக்குள்ளாக ஒரு புது வாழ்க்கை துவங்கும். பழைய வாழ்க்கை நம்மை விட்டு அகலும். அப்படி புதிய வாழ்க்கையை துவங்கும் போது அந்த வாழ்க்கையை நம்மை உருவாக்கின ஆண்டவரும் விரும்புவார். அந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்ந்தால் நிறைவாக நாம் ஆண்டவரோடு வாழக்கூடிய அந்த நிலையையும் அது நமக்கு பெற்றுத்தரும். எனவே மனித வாழ்க்கையில் மறுரூபங்கள், மாற்றங்கள் அவசியம். அது இருக்கும்போது தான் வளர்ச்சி. முட்டையாக இருந்த அந்த பட்டாம்பூச்சியினுடைய துவக்கம் வண்ண கலர்களோடு அது பறக்கின்ற பட்டாம்பூச்சியாக வர வேண்டும் என்றால், இந்த முட்டைக்கும் பட்டாம்பூச்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியின் நிலை, மாற்றங்களின் நிலை அவசியம். எனவே ஒரு சின்ன பூச்சி நம்மை விட உருவத்தில் பல பல மடங்கு சிறிய ஒன்று. அப்படிப்பட்ட சிறியதாக இருந்தாலும் பெரிய உருவமாக இருக்கின்ற நமக்கு வாழ்க்கைக்கு மாற்றங்கள் அவசியம். மறுரூபமாக ஆக வேண்டிய நிலை அவசியம். அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும் என்ற இனிய வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, இந்த பட்டாம்பூச்சி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அடுத்த நல்ல பாடம் விடாமுயற்சி. தெரிந்தோ தெரியாமலோ பட்டாம்பூச்சிகள் அந்த முயற்சியை விடாமல் அது தொடர் முயற்சியாக வருகிறது. முட்டையாக இருக்கும்போது அந்த முட்டைக்குள்ளாக ஏற்படுகின்ற ஒரு வளர்ச்சி, அது சாதாரண முட்டையாக மட்டும் இருந்திருந்தால் பட்டாம்பூச்சியாக அது வரவே வராது. எனவே முட்டையாக இருக்கும்போதே அதற்குள்ளாக ஒரு வளர்ச்சி உருவாகிறது. அது புழுவாக வரும்போது அடுத்த வளர்ச்சியை அது தொடுகிறது. அது கூட்டு புழுவாக வரும்போது அடுத்த வளர்ச்சியை அது தொடுகிறது. அதை தாண்டி தான் பட்டாம்பூச்சி. எனவே இங்கே நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் விடாமுயற்சி. முட்டையிலிருந்து பறக்கும் பட்டாம்பூச்சியாக வர வேண்டும் என்றால் தொடர் முயற்சி அவசியம் இருக்க வேண்டாம். எங்கே முயற்சி இருக்கிறதோ அங்கே வளர்ச்சி இருக்கும். எங்கே வளர்ச்சி இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சியும் இருக்கும். முயற்சி என்பது முடியும் வரை செய்வது முயற்சி அல்ல. முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல. அதை முடித்து காட்டுகின்ற வரை செய்கிறது தான் முயற்சி. எனவே பட்டாம்பூச்சி இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது விடாமுயற்சி. எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பாருங்கள், துவக்கத்தை பாருங்கள். அங்கே நாங்கள் தூங்குகின்ற எங்களுடைய விடாமுயற்சி பறக்கின்ற பட்டாம்பூச்சியாக வருகிற வரைக்கும் நாங்கள் செய்கிறோம் என்பதை அது நமக்கு சொல்லி கொடுக்கிறது.
அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால், இந்த பட்டாம்பூச்சிகள் எந்த கிணற்றிலேயோ எந்த குளத்திலேயோ எந்த ஆற்றிலேயோ குளித்ததாக நாம் பார்ப்பதே இல்லை. ஆனால் அவைகளை பார்க்கும்போது மிக தூய்மையான பட்டாம்பூச்சிகளாக அந்த இறகுகளோடு அவைகள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். பட்டாம்பூச்சிகள் தூய்மைக்கு பெயர் பெற்ற ஒரு பூச்சி. பல பூக்களிலே உட்கார்ந்து தன்னுடைய உணவுக்காக தேனை அது உட்கொள்கிறது. அப்படி பல பூக்களிலே அவைகள் உட்கார்ந்தாலும் கூட தங்களை அழுக்காக்கிக் கொள்வதில்லை. எந்த ஆற்றிலும் எந்த குளத்திலும் எந்த கிணற்றிலும் அவைகள் குளிப்பதும் இல்லை. இருந்தும் தூய்மை, அந்த அழகும் கெடாமல் தூய்மையும் அவைகளோடு இருப்பது என்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று. எனவே தூய்மை பட்டாம்பூச்சிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அருமையான வாழ்க்கை பாடம். அது மட்டுமல்ல, அந்த பட்டாம்பூச்சிகளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது எப்படி நாம் சொல்ல முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக நாம் அறிந்தோ அறியாமலோ அந்த பட்டாம்பூச்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆரம்பத்திலே முட்டையாக இருக்கின்ற அந்த நிலையில், பின்னதாக புழுவாக மாறுகின்ற அந்த நிலையில், கூட்டுப்புழுவாக மாறுகின்ற அந்த நிலையில் வளர்ச்சியும் இருக்கிறது, ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. என்ன நம்பிக்கை என்றால், உறுதியாக ஒரு காலகட்டத்தில் நாம் பறக்கின்ற பட்டாம்பூச்சியாக மாறுவோம் என்ற அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை அந்த முட்டை, புழு, கூட்டுப்புழு எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருப்பதால் தான் அவைகளால் பறக்கின்ற பட்டாம்பூச்சியாக ஆக முடிகிறது. எனவே இப்படிப்பட்ட இனிய பாடங்களை பட்டாம்பூச்சிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. நாம் எல்லாம் பெரியவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், அறிவுடையவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்மை விட மிக 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 சிறிய ஒரு பூச்சியாக இருக்கின்ற பட்டாம்பூச்சியும் நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே கடவுள் படைத்ததெல்லாம் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒருவர் மட்டுமல்ல, கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். சிறிய பூச்சியாக இருந்தாலும் வெட்கப்படாமல், அதை குறித்து நாம் தாழ்வாக நினைக்காமல், சின்ன பூச்சியிடம் இருந்தும் கற்றுக்கொள்வது நல்லது. சிறு திரும்பும் பல் துலக்க ஓதுவோம். எனவே சிறு பூச்சியும் கூட பல பாடங்களை கற்றுக்கொடுத்து நம்மை வாழ வைக்கிறது. இப்படிப்பட்ட இனிய சிறிய பூச்சியை படைத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த பூச்சிகளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாமும் கூட பட்டாம்பூச்சிகளுடைய வாழ்க்கையிலே காணக்கூடிய நல்ல காரியங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.